लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्ततितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆனம் இளந்தளிர்மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேற் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2709வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வாரருடைய திருவிருத்த திருமொழியுடைய 70வது பாசுரம். முதலிலே தனியன் கருவிருத்த குழி நீத்த பின் காமக்கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்கு உழல் உருவீர் உயிரின் பொருட்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குருகையர் ஓன் உரைத்த திருவிருத்த தோரணி கற்றீர் திருநாடகத்தே என்பதாகும். 70வது பாசுரம். வளைவாய் திருச்சக்கரத்து எங்கள் வானவனார் முடிமேல் தலைவாய் நறுங்கண்ணி தன்னம் துழாய்க்கு வண்ணம் பயலை விளைவான் மிக வந்து நாள் திங்கள் ஆண்டு ஊழி நிற்க எம்மை உழைவான் புகுந்து இது ஒரு கங்குல் 1000 ஊழிகளே. வளைவாய் திருச்சக்கரத்து வட்டமான நுனியையுடைய அழகிய சுதர்சனம் என்கிற சக்கரத்தை உடைய எங்கள் வானவனார் எங்கள் தலைவரும் பரமபதத்தினுடைய நாயகமான பெருமானுடைய திருமுடியின் மீது சாத்தியுள்ள கட்டுவாய்ந்த பரிமளமிக்க மாலை வடிவமான குளிர்ந்த அழகிய துளசி மாலைக்கு ஆசைப்பட்டு எங்களுடைய நிறம் மாறி பாலை நிறம் விஞ்சும் வந்து நாளாயும் மாதமாயும் வருடமாயும் கற்பமாயும் தோன்றினவே தவிர எம்மை முற்றும் அழிக்க நெருங்கி இந்த ஒரே ராத்திரி 1000 கற்பகாலம் போல் நின்றது என்று தலைவி சொல்கிறார். இந்த இரவு பொழுது நீண்டு கொண்டே போவதை பற்றி தலைவன் இல்லாமல் தனிமையிலே இருக்கிற தலைவி இரா பொழுது நீண்டு கொண்டே போவதை பற்றி பேசுவதான பாசுரம். இந்த பொழுதுடைய நெடுமைக்கு தலைவி இறங்கி கூறுகிற பாசுரம் என்று சொல்லுகிறார். நாயகனை பிரிந்து அவனை அடைய வேண்டும் என்பதனாலே அவனை பற்றி நினைத்து கொண்டு புலம்பிக் கொண்டிருப்பவர்களுக்கு பகல் பொழுது கூட எப்படியாவது போய்விடுகிறது. ஆனால் இந்த ராப்பொழுது என்பது கழிவது என்பது கற்பகாலம் கழிவது போல இருக்கிறது. ஒரு சில நாட்கள் வருந்தி இவள் கடந்திருந்த போதிலும் இப்போது அந்த வருத்தம் நாளுக்கு நாள் அதிகப்படுவதால் இரவும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் மிக மிக நெருங்குவதாக தோன்றுவதால் இதற்கு முன்பு எனது நிறத்தை மாறுபடுத்தும் பொருட்டு ஒரு நாளாயும் ஒரு மாதமாயும் ஒரு வருடமாயும் ஒரு கற்பமாகவும் படிப்படியாக தோன்றி வரிந்து வந்த இருள் இன்றைக்கு என்னை அடியோடு அழிக்க வேண்டும் பொருட்டு பல கற்பகாலங்களை ராப்பொழுதாக தோன்றி வருத்திருக்கிறது. ஒரு நள்ளிரவே இவ்வளவு நீண்டிருக்கிறது என்று சொல்லுகிறாள் தலைவி. வளைவாய் திருச்சக்கரத்து என்பது சங்கையும் கூர்மையான சக்கரத்தை உடைய என்றும் சொல்லலாம். ஏனென்றால் வளைந்திருப்பது சங்கம், கூர்மையானது திருச்சக்கரம். எனவே இரண்டையும் சேர்த்து கூட வளைவாய் என்பதற்கு சங்கையும் சக்கரத்தையும் கூட சேர்த்து சொல்லலாம். இதற்கு உபதேசம் என்னவென்றால் எம்பெருமானை சேரப்பெறாத நிலையிலே தாமதம் பொறுக்க மாட்டாமாயிலே காலம் நீட்டித்ததாக தோன்றி வருந்துகிற ஆழ்வார் சொன்னதாக எடுத்துக்கிறார்கள். சர்வேஸ்வரத்துக்கு அறிகுறியான திரு ஆழியையும் ஜீமாத்மாக்களை அடிமை கொள்ளும் உரிய சமயத்தையும் உபய விபூதியும் அலங்காரத்தையும் உடைய எம்பெருமானது போகியதை அனுபவிக்க பெறாமையிலே தன்மை குறையபடி எம்மை வருத்துவதாக காலம் வரையறை இல்லாமல் வளர்கிறதே என்று தளர்ந்து போயிருக்கிறார் ஆழ்வார். ஆண்டு என்பது சம்வத்சரம் என்பது என்று வடமொழி சொல். நாள் என்பதற்கு பகல் என்று பொருள் கொண்டால் பகல் போதே திங்கள் ஆண்டு கல்பம் என்று நீண்டு தோன்றியது. இப்போதோ இந்த இரவு பொழுது அதைவிட 1000 கணக்கான ஊழிகள் நீள்வதாக கூறப்படுகிறது என்று தலைவியானவள் மிகவும் ஏக்கத்தோடு தலைவனை பார்க்காமல் இருக்கிற பிரிவை பற்றி பேசிய 70வது பாசுரம். மீண்டும் பாசுரத்தை சேவிக்கலாம். வளைவாய் திருச்சக்கரத்து எங்கள் வானவனார் முடிமேல் தலைவாய் நறுங்கண்ணி தன்னம் துழாய்க்கு வண்ணம் பயலை விளைவான் மிக வந்து நாள் திங்கள் ஆண்டு ஊழி நிற்க எம்மை உழைவான் புகுந்திதோர் கங்குல் 1000 ஊழிகளே. காயேன வாச்சா மனசேந்திரியவா அப்யாப்தனாவா பிரகதேன் சுவா பாது கரோம் எந்தது சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேரி சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும்
சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தில் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவனையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.